ஸோ டிஎன்பிஎல் 2024 மேட்ச் 9 ரிவ்யூ தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். சேலம் ஸ்பார்டன்ஸ் vs நெல்லை ராயல் கிங்ஸ். இந்த மேட்ச்ல நெல்லை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க மக்களே. ஸோ டாஸ் வின் பண்ணி போலிங் எடுத்தாங்க நெல்லை அண்ட் சேலம் 141 தான் போஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அவங்களோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கல. அண்ட் ஒரு விஷயம் மட்டும் கிளியர் கட்டா தெரிஞ்சது, ஒரு பிளானிங்கே இல்லாம விளாண்டாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து கொஞ்சம் ஒரு 50 or 60 அடிச்சிருந்தா தே குட் ஹவ் ஸ்கோர்ட் 160. அந்த ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா இந்த விக்கெட்ல சூப்பரா இருந்திருக்கும். பட் அதை அவங்க பண்ணல. பட் சேம் டைம் யூ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு நெல்லை பவுலர்ஸ். எல்லாருமே நல்லா போட்டாங்க. பட் பிக் ஆஃப் த பவுலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா சோனு யாதவ் ஃபேண்டாஸ்டிக்கா போட்டு 5 விக்கெட் எடுத்திருக்காரு மக்களே. சூப்பர் ஸ்பெல், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்பெல் இன் டிஎன்பிஎல் ஹிஸ்டரினே நம்ம சொல்லலாம். செமையா போட்டாரு. கெட்டிங் 5 விக்கெட்ஸ் இன் T20 இட்ஸ் நாட் ஈஸி திங். அண்ட் சேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்களும் ஒரு கைண்ட் ஆஃப் மெஸ் அப் தான் பண்ணாங்க. நெல்லையும் ஈஸியா வின் பண்ண வேண்டிய மேட்ச் பார்த்து அஜிதேஷ் செமையா விளாண்டாரு. அவரை பத்தி ஏற்கனவே என்னோட வீடியோஸ்ல நான் சொல்லியிருக்கேன். சச் a கிளாஸ் பிளேயர், 45 of 35. பட் சூர்யா பிரகாஷ் எக்ஸ்பீரியன்ஸ் டிஎன்பிஎல் பிளேயர், அவரோட அந்த 43 தாங்க கடைசி வரைக்கும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஏன்னா ரன் பால் இருக்கும்போது எல்லாரும் தூக்கி கையில கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இவர் ஒருத்தர் தான் எக்ஸ்பீரியன்ஸை காமிச்சு வின் பண்ண வச்சாருன்னு சொல்லுவேன். சோ இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க.